நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது நடு சென்டர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸோட ரொம்ப இளம் ஆக்டர்கள் வந்துட்டு நம்ம முன்னாடி இருக்காங்க. அவங்கள தான் நம்ம இப்போ எதிர்கொள்ள இருக்கிறோம். வெல்கம் டு தி இன்டர்வியூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, நல்லா இருக்கோம். நீங்க உங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் சூர்யா சேதுபதி. இந்த நடு சென்டர்ல சந்துருன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் டெரன்ஸ் குருன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே. நான் எஸ்கே சூர்யா பிகேன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே. என் பேர் முகேஷ். நான் காளிதாஸ்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீல்? லைம் லைட்டு கீழே இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆப்வியஸா சந்தோஷமா தான் இருக்கு. எனி டைப் ஆஃப் ஒரு அட்டென்ஷன், ஒரு ரெகக்னிஷன் அது கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு ரிசப்ஷன் தான் வந்து அவங்களுக்கு ரிவார்டு. ஸோ அப்படி இருக்கும்போது எனி ஃபார்ம் ஆஃப் பப்ளிக் இன்ட்ராக்ஷன், காலேஜஸ்ல போய் பேசும்போது அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ், அவங்க அதை டீட்டெயில்டா அதை பத்தி பேசும்போது, ஒரு இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல வந்து பேசும்போது நீங்க அதை பத்தி டீட்டெயில்டா என்கிட்ட கேட்கும் போது பேசும்போது அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த? இருந்தாலும் இதான் நான் சைன் பண்ண முதல் படம். ஆமா, ஒரு இதுல கூட சொல்லி ஃபீனிக்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி நடு சென்டர் வந்ததுல. அப்புறம் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு மோஸ்ட்லி அதுல இதான மாதிரி சொல்லியிருந்தாங்க. சூர்யா செட்ல வந்துட்டு எப்படி சூர்யான்னு கூப்பிட்டோன்னே யார் ஃபர்ஸ்ட் வருவீங்க? இல்ல, முக்கியம் அந்த பிரச்சனை இருந்ததே இல்லை. ஏன்னா என்ன யாரும் சூர்யானே கூப்பிட்டது கிடையாது, எல்லாரும் பிகேன்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. அவர் பேர் பிகே, என் பேர் சந்துரு. ஸோ கேரக்டரோட பேரையே கூப்பிட்டுருவாங்க. ஸோ அப்படி போறனால பெருசா ஒன்றும் தெரியாது. ஆமா, அப்படிதான் கூப்பிடுறாங்க. எல்லாம் எங்க பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை வரைக்கும். ஓகே, கேரக்டர் பேரை சொல்லி தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஆமா. ஓகே, நீங்க இப்போ நடு சென்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஏன்னா இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே தனித்தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆர் அந்த சீரீஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்த கத்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இண்டிவிஜுவலா உங்களுக்கு அது எப்படி இருந்தது? எனக்கு வந்து நான் ப்ரொஃபஷனலாக பேஸ்கெட்பால் விளையாடணும்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். பேஸ்கெட்பால் மூலிமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. என் ப்ரொடியூசர் செந்தில் வீராசாமி வந்து ரீச் அவுட் பண்ணி கேட்டார். நான் உள்ளே வந்தேன். முதல் முறையாக நடிக்கிறேன். எல்லாருமே டெபியூட்டன்ஸ் தான் இங்கே. பட் ஆக்டிங்கே ரொம்ப புதுசாக உள்ளார வந்தேன் நடு சென்டர் மூலிமா. ஸோ அப்படி வரும்போது இப்போ எனக்கு பர்சனலி அது வந்து ஒரு கிஃப்டாக தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு பேஸ்கெட்பால் மூலிமா ஒரு கிஃப்ட் வர மாதிரி தெரிஞ்சது. அண்ட் இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும், சசிகுமார் சார் சொல்லியிருப்பாரு, பேஸ்கெட்பாலை மட்டுமே என்றைக்குமே விட்டுறாதடா, என்னைக்காவது உனக்கு அது ஹெல்ப் ஆகும் அப்படின்னு. அது உங்களுக்கு பர்சனல்? அது எனக்கு பர்சனலாக அது கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு அப்படி தான், நான் அந்த கேமை என்றைக்குமே விட்டதில்லை. அந்த கேம் மூலிமா எனக்கு வந்து இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்குதுன்ற போது நான் சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு நடு சென்டர் வந்து லைக் நடு சென்டர் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்களே இப்போ எவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ண மாதிரி தான் இருக்குன்னு. ஸோ நடு சென்டரே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து லைக் டைரக்ஷன் டீம் அவங்க எல்லாம் ரைட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக, ஸோ அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்க ஒரு ஃப்ரெண்ட் கேங். ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கே உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. பட் உள்ளே வந்து ஒரு 13 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நிறையா கற்றுக்க முடிஞ்சுது. நிறையா லேர்னிங் நிறையா இருக்குது, டிசிப்ளின் கற்றுக்க முடிஞ்சுது. ஒரு விஷயத்தை எப்படி சீரியஸா எடுத்து பண்றது, லைஃப்ல எல்லாமே லத்தாஜிக் கிடையாது. லைக் சில விஷயம்லாம் நம்ம பண்றோம்னா we can do it, புடிச்சு பண்றது வேற, ஆனா பாத்துக்கலாம் அப்படி பண்றது வேற. ஸோ அப்படி இல்லாம என்ன பண்ணாலும் அதை ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணு அப்படின்றது நடு சென்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஓகே, உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? நடு சென்டர் எப்பயுமே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக என் கேரக்டர் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போ வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சுற்றுவேன், வீக்லியும் என்ன ஸ்ட்ரிக்டாக படிக்க வைக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. ரெண்டுத்துக்கும் இங்கிட்டும் இல்லாமல் நடு சென்டரில் இருக்கிற மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்டோம்னா வீக்கில் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு என்னை ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் ஒரு பாட்டு என்னை அடிச்சு ஊற்றிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்ற முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நடு சென்டர். அண்ட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் நாங்கள் சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நடு சென்டர் மூலிமா. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க கூட ஒர்க் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒன்று இருக்கும், கோ ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஒரு யங்ஸ்டர்ஸாக எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஒரு குழிவுல விழுறோம்ல, அது ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி. ஏன்னா இங்கே யாருக்குமே தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுது. அந்த மாதிரி இருக்கிறப்போ என் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தெரிஞ்சுட்டு நான் மூவ் பண்ணுறது தவிர என்கிட்ட ஒரு 10 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஐம் நாட் ஸ்டார்டிங் அலோன். நான் தனியாக ஆரம்பிக்கல, என் கூட ஒரு 10 பேர் ஆரம்பிக்கிறாங்கன்றப்போ எனக்கு இந்த மாதிரி தோணுது, உங்களுக்கு யாருக்கா அந்த மாதிரி தோணுதான்னு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்கு. மேபி அந்த முன்னாடி யாருக்கா இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஆளுங்க இருக்கு.
ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் ஸ்டார்டிங் மை ஜேர்னி வித் த நடு சென்டர். அண்ட் நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பர்சனல் லைஃப்பில் ஆக்டர்ஸாக பர்சனல் லைஃப்பில் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒன்று இருந்திருக்கும். வேலை இருந்திருக்கு. இப்போ இவர் பாஸ்கெட்பால் பிளேயர், இவர் இங்கேருந்து வந்தார், இவன் வந்து 12th ட்ரை பண்ணி இவனுக்கு வந்திருக்கு, Okay. இவன் காலேஜில் இருந்திருக்கான். அப்போ எல்லாரும் அந்த மாதிரி ஒரு ஒன்னொன்று தேடி ஒரு இடத்துல வராங்கல்ல. அந்த இடத்துல அவங்க ஒரு கேரக்டரை அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல அந்த சீனை வந்து டிரைவ் பண்ணுறப்போ நான் என் லைஃப்பில் இப்படிலாம் பார்த்துருக்கேனா. இப்போ வந்து ஃபரா வந்து ஒரு வாட்டி ஏதோ சொல்லியிருப்பா. ஃபரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு இடத்துல பேசுகிறப்போ, சீரீஸில் ஏதோ ஒரு பேசுகிறப்போ அது போட்டு கேரக்டரே அப்படிதான். ஸோ இப்போ போட்டு அந்த கேரக்டர் அப்படி இல்லைனா ஷி குடன்ட் ஹவ் பீன் அச்சீவ் தட் சீன். மேபி இஃப் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அதெல்லாம் செகண்டரி. அந்த சீனை டிரைவ் பண்ணுறதுக்கோ அந்த சீனை ரீச் அவுட் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ இவனும் காளியும், இப்போ முகேஷ் வந்து காளின்ற ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பான். அந்த கேரக்டர் வந்து நடு சென்டரில் நெஜ லைஃப்ல எப்படின்னா அந்த மீட்டர்லேயே இருக்கும். அவன் அந்த மாதிரி மீட்டரில் பேசுறதுனால தான் அந்த காமெடி போய் லேண்ட் ஆகுது. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் எனக்கு அப்சர்வ் பண்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ மோஸ்ட் ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி சிமிலர் டு த கேரக்டர். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டருக்கும் சரி அவங்க ஆக்சுவல் பர்சனல் லைஃப்லையும் சரி ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிலேட்டபிலிட்டி இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் டு தேர் கேரக்டராக இருக்கும். இப்போ எனக்குமே நிறைய விஷயங்கள் அப்படி தான் ஒத்து போச்சு. அது இன்னும் கொஞ்சம் அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து இன்னும் ஈஸியாக ஆகிச்சு உங்களை அந்த கேரக்டருக்குள்ளார போக வைக்கிறதுக்கு. இப்போ எனக்கு நிறைய விஷயத்தில் அந்த மாதிரி ஒத்து போகும். இப்போ பிகேவோட அப்பா நிறைய பேருக்கு பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அப்பா நிறைய பேருக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். இப்போ எனக்கு பர்சனலி எனக்கு அந்த மாதிரி ஒரு அப்பா அமைஞ்சார். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம், அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எனக்குலாம் வந்து இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் என் பேஷனை பர்சியூ பண்ணி போனோம், நான் வந்து பாஸ்கெட்பால் விளாடணும் அப்படின்னு. அப்போ எனக்கு கிடைச்ச வேலையை கூட நான் வந்து எடுக்காமல் போனேன். எனக்கு தெரியல எத்தனை அப்பாக்கள் வந்து ஓகேடா பரவாயில்ல போய் விளையாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. இல்லை உங்களுக்கு வீட்டில் என்ன சொன்னாங்க ஆக்சுவலாக? இது உங்களோட இது வந்துட்டு ஃபுல்லாக பாஸ்கெட் பால் கைண்ட் ஆஃப் திங் அப்படின்னு இருந்திருக்கீங்க. திடீர்னு வந்துட்டு ஆக்டிங்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ வீட்டில் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க? எனக்கும் புரியல, எங்கள் வீட்லேயும் யாரும் இருக்குன்னு புரியல. ஏன்னா லைக் நான்சிங்காக ஏதோ சம்மந்தமே இல்லாமல் அதை கூட ரியலைஸ் பண்ண முடியல. எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி உனக்கு ரேண்டமாக வந்தது அப்படின்றது தான் கேள்வியாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கேல் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சு ஓகே கேம் மூலயமா உனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பண்ணினாங்க. அவங்க அம்மா வந்து இந்த படத்துல எனக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. இவனோட ரியல் லைஃப் அம்மா, அவனுக்கு சீரிஸ்ல அம்மா நடிச்சிருக்காங்க. அவங்க நிறைய அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட், நிறைய தியேட்டர் பிளேஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, படங்களும் பண்ணியிருக்காங்க. பொற்கொடி அவங்க பேர். ஓகே ஓகே. பட் அது மூலயமா நான் இந்த ஆர்ட் ஃபார்முக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன். பட் இப்போ நிறைய இந்த ஆர்ட் ஃபார்ம்ல இன்னும் கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. நடு சென்டர் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபௌட் பாஸ்கெட்பால். நல்லாவே தெரியுது. நிறைய ப்ரோமோட் பண்ணது வந்து அந்த பாஸ்கெட்பால்னு நிறைய வெளியே இருக்கு. பட் இந்த பாஸ்கெட்பாலை தாண்டி இப்போ இருக்கிற பசங்களோட லைஃப் என்னவா இருக்கு, அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க, அது எப்படி நம்ம டீல் பண்ணணும். லைக் இது பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸா நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்க தோட கை போட்டு சொல்ற விஷயமா சொல்லியிருக்கோம். பிகாஸ் புரியுற மாதிரி அவங்களுக்கு என்ன கோ த்ரூ பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் இப்படி கிடையாது. அவங்க டோட்டலா வேற மாதிரி இருந்துட்டு இப்ப இருக்கிறவங்களை வந்து புரிஞ்சிக்க முடியாம இருக்காங்க. சோ இப்ப அவங்க மைண்டுக்குள்ள என்ன ஓடுது, ஜெனரேஷன் கேப்ன்றது ரொம்பவே வந்து. அதே மாதிரி இப்ப இந்த குரு கேரக்டரோட அம்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து சிங்கிள் மதரா இருப்பாங்க, டிவோர்ஸ்ட் மதரா இருப்பாங்க. பட் எங்கனாலும் பையனுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும். எங்கேயுமே வந்து விட்டு லைக் இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு இல்லாம நீ என்ன வேணா பண்றா, நீ பண்றது லைக் நடக்கும் அப்படின்னு ஒரு அந்த பாசிட்டிவ் கொடுத்துட்டே இருக்க அந்த பாசிட்டிவிட்டி அவன் அட்வான்டேஜாவும் எடுத்துக்க மாட்டான். அதை யூஸ் பண்ணி எப்படி அடுத்த ஸ்டேஜ் போகலாம் அப்படின்றத. ஸோ அந்த மாதிரி ஆமா. ஓகே, இப்போ எனக்கு இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்தது. லைக் 2023ல வந்துட்டு ஷூட் நடந்ததா கேள்விப்பட்டோம். அந்த இன்பிட்வீன் தட் ரிலீஸுக்கும் அந்த இதுக்கும் இடைப்பட்ட நாட்கள்ல எப்படி வந்துட்டு நீங்க அதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க, இல்ல எவ்வளவு பொறுமையா இருந்தீங்க, ஒரு ரிலீஸ் ஆகுமான்றது தெரிஞ்சதா தெரியலையா அப்படின்றது? நிறைய பேஷன்ஸ் நிறைய கற்றுக் கொடுத்தது இந்த ப்ராஜெக்ட். எதை கற்றுக் கொடுத்ததோ இல்லையோ வாழ்க்கையில் பேஷண்ட்டாக எப்படி இருக்கணுன்றதை கற்றுக் கொடுத்தது. ஆப்வியஸ்லி ஒரு ஃபிலிம் செட்டில் வந்து நம்மளையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் வரும். அது வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் இருக்கும். பட் விஷயம் என்னன்னா அப்படி கண்ட்ரோலில் இல்லாமல் வர பிரச்சனைகளை எவ்வளோ மெச்சூராக நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் முக்கியம். அண்ட் ஐ ஃபீல் லைக் எங்களோட ப்ரொடக்ஷன், எங்களோட டைரக்ஷன் டீம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை வந்து மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ரெசிலியண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒழுங்கா வெளியில வந்திருக்கு. முக்கியமான விஷயம் எங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான என்வாயர்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. என்னதான் இந்த டிலே இதெல்லாம் இருந்தாலும் சரி, அதை நேவிகேட் பண்ணி வெளியில வர அளவுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான என்வாயர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த டிலே ஐ திங்க் And சூர்யா அந்த தவிர அவசரம் மத்தவங்க எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரி. ஆமா ஆமா. சூர்யாவுக்கு சூர்யாவுக்குமே சூர்யாக்கு எனக்குமே Actually, first project first தான். project. ஓகே ஓகே. அது ரிலீஸ் release ஆ உங்களுக்கு. ஆயிருச்சுனா இதுதான் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ எனக்கு இன்னொரு என்னன்னா இந்த வைப் இருக்குல்ல, இப்போ நீங்க எனக்கு தெரியல ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரிஞ்சிட்டு இருந்து ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு, எப்படி அந்த வைபை வந்துட்டு கொண்டு வந்தீங்க? அதான்க்கா ஐ திங்க் அந்த டிலேவும் அதுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த டிலே ஒரு 2 இயர்ஸ் இருந்ததுனால ஐ ஃபீல் லைக் நாங்களாம் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். டிலே அந்த டிலே வந்து என்னன்னா நாங்க டெய்லி பிராக்டிஸ் பாஸ்கெட்பால் பிராக்டிஸ் டெய்லி போறதா இருந்தது. உங்களுக்கு அப்போ ரூல்ஸ்லாம் தெரியுமா பாஸ்கெட் பால்ல என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி? பேசிக்ல நீங்க பிளேயர், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இல்ல அவங்க ஆக்சுவலா இப்போ ஒழுங்கா ஆடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஐ மீன் லைக் சும்மா ஸ்கிரீன்ல மட்டும் ஒழுங்கா தெரியற அளவுக்கு மட்டும் ஆட மாட்டாங்க. டீசெண்டா ஆக்சுவலா எல்லாருமே ஆடுவாங்க இங்க இருக்கிற எல்லாரும். அண்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் டிலேன்றதெல்லாம் தாண்டி ஃப்ரெண்டுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஹிட் ஆகிடும். ஒருத்தர் போய் மச்சான் டே அப்படின்னாலே அவன் அடுத்த நிமிஷம் நம்ம ஃப்ரெண்டு தான். ரெண்டு. தோல்ல கை போட்டு டே வாடா போகலாம் அப்படின்னாலே அது ஃப்ரெண்ட்ஷிப். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சொல்லிக்கிறேன், ரொம்ப நாள் பழகணும், ரொம்ப நாள் கூட இருக்கணும், ரொம்ப நாள் ஒன்றா சுற்றணும், அப்போ தான் ஃப்ரெண்ட் ஆவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. டேய் வாடா மாமா மச்சான் மச்சான் அப்படின்னாலே போதும், 2 வார்த்தை போதும் அவனை ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அது ஒரு நாள் தான், அந்த அந்த ஒரு நாள் எல்லாரும் மீட் பண்ண அன்னையிலேருந்து அடுத்த நாள்லேருந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ட்ராவலில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்புறேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல சில நபர்கள்லாம். ஸோ அந்த மாதிரி நபர்கள்லாம் என் கிடைச்சது சொல்லுவாங்க. ஆக்சுவலா எபிசோட்ல எப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்தோமோ அது சேர்ந்த இடம் வந்து பாஸ்கெட் பால் கோர்ட். ஓகே. அதே மாதிரி நிஜ லைஃப்லயும் எல்லாரும் ஒன்று சேர்ந்த இடம் பாஸ்கெட் பால் கோர்ட். ஓ எப்படி? இந்த சென்ஸ் நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஆரம்பிச்சு ப்ராக்டிஸ் தான். ஓகே. அப்போ இவனுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இவனை யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இவன் லைஃப்ல வந்து இவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும், இவன் இத்தனை வருஷமா இந்த ஸ்கூல்ல இருப்பான், ஆனா இவனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் நேற்று வந்து இவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங் ஒன்று கிரியேட் பண்ணுவான். இவனுக்கு இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கலர் ஷேடாவே அவனுங்க எப்படி இருப்பானுங்க, இவனுங்க எப்படி இருப்பானுங்க, அது மாதிரி நிறைய வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒன் பாயிண்ட் ஹீல் ரியலைஸ் தட் இவனுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமானவனுங்க. ஓகே. they were trying to use. ஆனா அவனுக்கு கிடைச்சவனுங்களுக்கு வந்து அந்த பிகே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு அருமை தெரியல. தட்ஸ் வேர் ஹி டெல்ஸ், ஒரு இடத்துலையும் தோத்தது யாருக்காகன்னு தெரியுமா, உனக்காக தான் அப்படின்னு. இமோஷ்னலி பர்சனல் லைஃபோட கனெக்ட் ஆனது என்னன்னா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்த இடத்துலயே நாங்கள் திருப்பியும் படத்துலையும் சேர்றதுன்றது எங்களுக்கு அது ரொம்ப ஒரு பர்சனல் டச். யா குட். இப்போ 18+ அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் இந்த படத்து மூலமாக இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்குது அப்படின்றதையுமே, ஏன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஜென்சி, நம்மளோட இதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் வந்துட்டு படத்தில் வச்சுருக்கீங்க? லைக் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க இந்த காலத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் படத்தில். அதாவது ஜென்சி பிரச்சனை அப்படின்றத விட இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க, ஆனா அதெல்லாம் டேபுவா இருந்தது. அதை பத்தி யாரும் வெளில ஓப்பனா பேசியிருக்க மாட்டாங்க. அதை வந்து பொத்தி பொத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அதை பத்தி தெரியாமே நிறைய நடந்திருக்கும். இப்போ அதை ஓபன் அப் பண்ணி பேசுற ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிற ஸ்பேஸ்லயே இப்ப கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் இதை வந்து ஓப்பனா பேசினா லைக் எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகும்போது இதை எஜுகேட் பண்ண ட்ரை பண்றதும் அதான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் தப்பு பண்ணலாம், அதுல இருந்து நீங்க எப்பெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்றத அதுதான் உண்மை. ஆக்சுவலா வந்து இது ஜென்சி பிரச்சனை இல்லை, இது ஜென்ரேஷன் இந்த பிரச்சனைகள் இருக்கு. பட் ஐ பிலீவ் இப்பதான் நம்ம அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது அதை லைட்டுக்கு கொண்டு வரும்போது தான் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சால்விங் இஷ்யூவே. இப்போ இதுல ஃபராக் நடக்கிற பேட்ரியார்கல் ஆப்ரேஷனா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் வந்து இப்போ இருக்கிறது கிடையாது, காலகாலமா இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அதை பத்தி நம்ம இப்பதான் பேச ஆரம்பிக்கிறோம். ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது அது சரியா இருக்கு. போக போக இன்னும் இது ஈஸியா எடுத்துப்பாங்க, புரிஞ்சுப்பாங்கன்றத நம்புறோம். பட் இது ஃபர்ஸ்ட் ட்ரையா, இது வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால இது ஒரு மாதிரி எல்லாரும் என்னடா அப்படின்னு யோசிச்சாலும் பட் அதுதான் உண்மை அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ மூவில வந்துட்டு 18+ அப்படின்னு சொல்றப்போ வீட்டில் எல்லாரும் என்ன சொன்னாங்க? குறிப்பா பிகே என் வீட்டில் ரொம்ப மெச்சூராக தான் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுது. ஓகே, ஐ மீன் எதுவும் இல்லாத போலாத நம்ம எடுத்து போட்டு காட்டுறது, இருக்கிற ஒரு விஷயத்த எடுத்து காட்டுறோம், அது எவ்வளோ க்ளோஸ் டு ரியாலிட்டியாக காட்டுறோன்றது தான் இருக்கு.
அண்ட் இஃப் அது அன்கம்ஃபர்டபுளாக ஒருத்தங்களை ஆக்குதுன்னா அது ஆக்கணும். அது முக்கியம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, ஃபார் எவ்ரி திங் டு சேஞ்ச். ஸோ அவங்க வந்து எதையுமே வந்து முகம் சுளிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நீங்க ஆக்சுவலா பசங்களுக்குள்ள ஒரு கேமரா எடுத்துட்டு போய் வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வீக்ல வந்து பசங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படின்றது தெரியும். ஆனா அதை வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க நம்ம கிட்ட. நீ கெட்ட வார்த்தை பேசுவியா, பேசக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தனா ஒன்னொன்னா கத்துப்பான். அப்போ 15 வயசுல கெட்ட வார்த்தை பேசினா 16 வயசு 20 வயசு 25 வயசு ஆகிறப்ப அவனுக்கே ஒரு மெச்சூரிட்டி வந்து அவன் அடுத்தடுத்து மூவ் பண்ண ஆரம்பிப்பான்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க சும்மா ஒரு கேமரா எடுத்துட்டு போய் பசங்க நடுவில் வச்சீங்கன்னா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சீரிஸ். ரிகார்டிங் டு கெட்ட வார்த்தை அதுதான் என் வீட்லயும் சொன்னாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு சின்ன சண்டை நடக்குதுன்னா எப்படி பசங்க 4-5 பேர் பேசுவானுங்களோ அதுதான் காட்டியிருக்கும். ஸோ எதுவும் அவுட் ஆஃப் த ப்ளூவா எதுவும் காட்டல நினைக்கிறேன். ஓகே, ஜெய் கிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணீங்களே அந்த சீன் வந்துட்டு நல்லாவே இதாச்சு. நீங்க அந்த மாதிரி ரியல் லைஃப்ல யாருக்காவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணிருப்பான். ஏன்னா நான் இது வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு இது வேற எல்லாருக்குமே ஈவன் நான் முதற்கொண்டு எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? லைக் ஐ செட் நிறையன்றனால ஓகே சொல்லிட்டாங்க நிஜத்துலலாம். லைக் ஐ செட் நிறைய விஷயங்கள் வந்து ரியல் லைஃப்ல இருந்து விஷயங்கள். ஸோ ஐ பிலீவ் அந்த ப்ரொபோசல் சீனும் ரியல் லைஃப்ல நடந்திருக்கலாம். டைரக்டருக்கு டைரக்டருக்கா? ஏன்னா டைரக்டரோட ஸ்டோரின்னு சொன்னாங்க. அப்போ டைரக்டருக்கு இருக்கலாம். ஸோ அதை தான் ரீக்ரியேட் பண்ணது. எந்த அளவுக்கு நாங்கள் ரியலாக எடுத்துருக்கோம்னு பாருங்க. அப்படின்னா நீங்க என்னென்னலாம் ரியலா காமிச்சிருக்கீங்க? ஸோ அதுதான் ஹிட் ஆயிருக்கும். பட் நான் பர்சனலி வந்து அவ்வளோ ட்ராமாட்டிக்கா அந்த மாதிரி நான் இது பண்ண கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது? ஏன்னா கண்டிப்பா ஸ்கூல் லைஃப்பை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் பண்ணியிருக்கேன் 8th படிக்கும் போது. 8th படிக்கிறப்ப ஸ்கூல் போய் படிக்காம நான்லாம் வந்து அப்ப அவன் அப்பயே கேரக்டரா வாழ்ந்திருக்கான். ஓகே, இப்போ படத்துல வந்து நீங்க வந்து ரொம்ப யங் எல்லாருமே வந்துட்டு. இதை தவிர்த்து ஆல்ரெடி சினிமாவில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. சசிகுமார் சார், கலையரசன் சார், அவங்க கிட்ட நடிக்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன் வந்துட்டு கிரியேட் ஆச்சு? ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெரிய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது? இல்லதான் அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் எங்கேயுமே அவங்க பெரிய ஆக்டர்ஸ் அப்படின்றத காமிச்சிக்கல. அவங்க வந்து லைக் கோ ஆக்டர்ஸா எங்களை மதிச்சு எல்லா லைக் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுல இருந்து எங்களை கம்ஃபர்டபுளா ஆக்கிக்கிறதுல இருந்து அவங்க செட்ல இருக்காங்க, ஐயோ நம்ம பயந்துட்டே இருக்கணும்ன்ற இல்லாம நீ ஃப்ரீயா இரு, நீ நடிக்க வந்திருக்க, நானும் அவங்க கூட நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு எங்களை ஒரு பில்லரா நின்று சப்போர்ட் பண்ணி எங்க எல்லாருக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்தது. நிறைய லேர்னிங் இருந்தது. கலையெல்லாம் மோஸ்டா கேரவன்ல இருக்க மாட்டார், பசங்களோட பசங்களா வந்து உட்காந்துருவாரு. எப்பயுமே கூட வந்து அப்ப அவர்தான் வந்து இதுல ப்ரொஃபசர், லைக் உங்களுக்கு கத்து கொடுக்கிறது எல்லாமே. அது எப்படி இருக்குன்னா பசங்களோட பசங்களா ஜாலியா விளையாண்டு பேசிட்டு இருப்பாரு. ஆனா ஏதாவது சீன் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த மேட்டர் பண்ணல, இது கரெக்டா இருந்துச்சு, நல்லா பண்ணிருக்க, இது எப்படி மாத்தி பண்ணு, இதை மாத்தி பண்ணுற டீச்சிங்கும் இருக்கும் அவர்கிட்ட இருந்து. பசங்களோட பசங்களா சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு பெட் மேட்ச் ஆடுவோம். பேஸ்கெட் பால் 3 ஃப்ரீ த்ரோ போடுவோம். ஜெயிச்சிட்டா நீ எனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும், நான் சிக்கன் வாங்கி கொடுக்கணுன்ற மேட்டர்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விளையாண்டே இருப்போம். அண்ட் ஆப்வியஸா சசிகுமார் சார், மைம் கோபியனா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான் அந்த ஸ்பேஸ் கொடுத்து எங்களை நடிக்க வச்சதுல ரொம்ப ஹாப்பி. நான் அவங்க அந்த சீரியஸ் சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ இன்னும் ரொம்ப. செட்ல உங்களுக்கு நடந்த ஒரு மறக்க முடியாத அனுபவம்னா என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொரு ஆளா தனித்தனியா சொல்லணும். ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஐ வுட் சே அந்த கிளப் மேட்ச் ஷூட்டிங் சீக்வன்ஸ். அதாவது மதியம் 2 மணிக்கு வருவோம், காலையில 6 மணி வரைக்கும் போவோம், திருப்பியும் எழுந்துமோ 4 மணி வரைக்கும். அந்த நைட் ஈவினிங் மதியம் டு நைட் காலையில ஏர்லி மார்னிங் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனா யாரும் டயர்டே ஆக மாட்டாங்க. அதுதான் விஷயமே அங்கே பார்த்தீங்கன்னா. அது ஏன்னா அவ்வளோ எனர்ஜி இருக்கும் செட்ல. அந்த அந்த சீக்வன்ஸ் மேபி அது அந்த சீனுக்கும் டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நம்புறேன் பர்சனலி. பட் அவ்வளோ எனர்ஜி இருக்கும்போது உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருக்கும்போது. ஸோ ஐ வுட் சே அந்த கிளப் மேட்ச் சீக்வன்ஸ் வந்து அன்ஃபர்கெட்டபிள் சீக்வன்ஸ். எனக்கு அந்த கார் சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ நான் ஏதோ யோசிச்சே பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து தெரியல, பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன், அடுத்தப்போ அதுவும் நான் கால் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக நடிச்சிருக்கேன்னு சொல்லி நெக்ஸ்ட் டே கேம் மீ சம் கிஃப்ட். அப்பாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க, எனக்கு செம்ம ஹாப்பி. அண்ட் ஸோ ஏன்னா அதுதான் எனக்கு வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு கிடைக்கிற ஒரு அப்ரிசியேஷன் கரெக்ட் தான். ஏன்னா என்ன அது எப்படி நான் எடுத்துக்கணும், எப்படி அதை கன்வே பண்ணணுன்றது எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. ஸோ இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ. தென் ரீசெண்டாக நான் அந்த 16th எபிசோடில் வருது, அது வந்தப்போ ஐ வாஸ் சீயிங் தட் அண்ட்
ஐ லைக் த வே வேர் சந்துரு அண்ட் அவங்க அக்காவுக்கும் எதனால இவர் நம்மளை போனதாலும் எனக்கு தெரியவே இல்லை. தென் த்ரூ அவுட் எபிசோட் த்ரூ அவுட் த சீரீஸ் இவனுக்கு சந்துருவுக்கு எங்கேயுமே ஒரு லவ் ஒரு அன்பு எங்கேயுமே இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஹர் அம்மாவும் சரி தங்கச்சியும் ஐ மீன் அம்மாவோட பாசமும் சரி அக்காவோட பாசமும் எனக்கு கிடைச்சிருக்காது. அக்கா தான் எல்லாத்தையும் கொடுத்துருப்பா. மற்ற ஸ்கூல்லேயே அந்த ஃப்ரெண்ட்ஸாகவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸாகவும் கிடையாது. I think that was the most beautiful thing that he got in his life. And even I have a sister, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஓகே. So it was able to connect for me. ஓகே. விஜய் சேதுபதி சார் பார்த்தாங்களா, என்ன சொன்னாங்க? பார்த்தாரு, சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 எபிசோட்ஸ் பார்த்துருக்கு. அடுத்து பார்த்துட்டு மேபி டைரக்டர் சாருக்கு தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க இடையில வந்துட்டு இந்த இதுக்கு இடையில வந்துட்டு ஷூட் முடிச்சிட்டோ இப்பயோ வந்துட்டு பழனி போனதா ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க. அப்போ விஜய் சேதுபதி சார் வந்துட்டு மீட் பண்ணதா சொல்லியிருந்தீங்க. நாங்க 3 பேர் தான் போனோம். 3 பேர் தான் போனோம். ஓகே ஓகே. ஸோ ஷூட் முடிஞ்சிட்டு நாங்க வந்து விடுதலை 2 ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு இருந்தோம். குற்றாலம்ல விடுதலை 2 ஷூட்டிங் நடந்தது. ஸோ அன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி சாரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அவர்கிட்ட நிறைய பேசணும். அவர் இன்டெப்த் ரொம்ப ஃபிலாசபிக்கலாலாம் பேசுவார். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் ஒவ்வொரு கேரக்டர் இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் ஒரு படத்தில் வந்து உங்களோட கேரக்டர் காட்டுறதை விட நீங்கள் 50 படம் அவ்வளோலாம் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃப்ரென்சியேஷன் காட்டுறது அப்படின்றத வந்து அவர் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் எப்படி யோசிப்பார், ஸ்கிரிப்டை படித்ததுலேருந்து அவர் ஒரு கேரக்டருக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் யோசிப்பார் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தார். அண்ட் அப்போ வந்து அவர் பாலோ கோயலோட ஒரு புக்கு படிச்சிருந்தாரு, ஆல்கமிஸ்ட்னு. ஸோ அது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசும். பேசிக்லி நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குன்றது தான் அந்த லா. ஸோ அதை பற்றி சொல்லியிருந்தாரு. அது எப்படி அவரோட லைஃப்க்கு வந்து அப்ளை ஆச்சு அப்படின்றத வந்து சீரியஸாக சொல்லிட்டு இருந்தார். நான் கேட்டுட்டு இருந்தேன், என் லைஃப்பில் அப்ளை ஆகலை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக ரொம்ப டீப்பான ஒரு டாக்காக அது முடிச்சுட்டு பழனி மலைக்கு போயிட்டு முருகனை பார்த்துட்டு அருளை வாங்கிட்டு இந்த படத்துக்காக இது வந்து நடந்தது எப்போ? 2024 ஷூட் முடிஞ்சு ரேப் பண்ண 24 நாள் கிளம்பணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்துட்டு அவரு சொன்னார்ல அந்த மாதிரி 50 இது அப்பா வந்துட்டு 50 படம் கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வேற வேற கேரக்டர்ஸ்லாம். இந்த ஷூட் நடந்துட்டு இருந்தப்பதான் வந்துட்டு ஃபீனிக்ஸும் போயிட்டு இருந்த மாதிரி கேள்விப்பட்டோம். அப்ப நீங்க எப்படி அதை பிரிச்சு பாத்துக்கிறதுக்கு? ஏன்னா இதுல இருக்க கேரக்டர் சந்துருவும் கிடையாது அதுல ஃபீனிக்ஸ்ல. ஆல்மோஸ்ட் 2 பேருக்குமே கோரா பார்த்தா இட்ஸ் சிமிலர் கேரக்டர். 2 பேருமே சொல்ல முடியாத ஃபீனிக்ஸ்லயும் இதுலயுமே. ஆமா. இன்னொன்னு அவ்வளவு தூரம் நான் வந்து கேரக்டரை பிரிச்சு இதுக்கு வேரியேஷன் அதுக்கு இன்னும் வளரல நானு. ஐ திங்க் இட் டேக்ஸ் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் அங்க போனா அந்த செட்ல நான் ஹீரோ நினைச்சிட்டு நடிப்பேன். இந்த செட்ல நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நடிப்பேன். ஃபீனிக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் அவனுக்கு போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக வந்து ஃபைட்டு, அங்கே அவன் அடிக்கணும், இங்கே வந்து அடி வாங்கணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் அங்கே அவனுக்கு இருந்து. இங்கே வந்தால் என்ன பயம் இல்லைன்னா நம்ம ஏதாவது சொதப்பினா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க கூட அவனுங்க ஏதாவது பண்ணுருவானுங்க. அங்கே போனால் பயம் என்னன்னா மொத்த படமும் நம்ம மேலே இருக்கு, அதாவது ஏதாவது சொதப்பினா போயிடுச்சுன்ற பயத்திலே நடிச்சது தான். இது தவிர எனக்கு எந்த டிஃப்ரென்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே. நடு சென்டர்ல உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஆளுக்கும் யாரோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப அப்படியே செதுக்குன மாதிரி இருந்துச்சு, இது வந்து எனக்கு பெஸ்டா தோணுச்சு அப்படின்றது? காளி குரு. காளியே நீங்க 2 பேர் தானோ? ஓகே. நீங்க குரு, அவர் வந்துட்டு காளி. ஏன்னா எப்பயுமே ஹீரோ தான் வந்துட்டு அஃப்கோர்ஸ் படத்துக்கும் ஹீரோ, மத்த எல்லாத்துலயுமே வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு அப்படி சொல்ல நான் உடனே மாத்திட்டேன். நான் சொல்றேன் ஓகேல வந்து சந்தானம் சார் ரொம்ப பிடிக்கும்ல, எதுக்குன்னே தெரியாதுல்ல, அந்த மாதிரி பிடிக்கும். அந்த மாதிரி இவங்க 2 பேரையும் ஒரு கமர்ஷியல் ஃபேக்டரா கமர்ஷியல் மீட்டரா ஒரு கதையை சொல்றப்போ அது எந்த மாதிரி ஒரு காக்கா வடை சுட்ட கதை, பாட்டி வடை சுட்ட கதையை எப்படி வேணா சொல்லலாம்ல, அது மாதிரி இந்த கதையை சொல்றப்போ குருவும் காளியும் தேவைப்பட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா. ஸோ ஐ திங்க் எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஃபீமேல் கேரக்டர் யாரு ரொம்ப பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர்? ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இங்க இருக்கிறதுமே மென் தான். எவ்வளவு அழகா ஒரு பயணம் எப்படி கம்போஸ் பண்ணி நான் சரி பரவாயில்ல. பர்சனலா ஆஷா சரத், அதான் நானும் சொல்லலாம். எனக்கும் ஆஷா சரத் மேமோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் அவங்க வந்து பசங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆளாக இருப்பாங்க. இப்போ யூஸ்வலாக நம்ம ஸ்கூலில் எல்லாருமே டீச்சர்ஸ் இருப்பாங்க.
அதில் 5 சப்ஜெக்ட்ல 4 டீச்சர்ஸ் வந்து நம்மளை திட்டிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஒரு டீச்சர் வந்து நம்ம கூட உட்காந்து விட்றா பார்த்துக்கலாம்டா, அடுத்த என்ன சரி அடுத்த என்னன்னு பாரு, இது இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு நமக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ ஆஷா மேம் இந்த சீரீஸ்ல அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த பசங்க என்ன பண்ணாலும் அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று வாழ்க்கையில சாதிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு எங்களை கூட தோல்ல தட்டி வளர்த்தும் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அவங்களோட கேரக்டர் ஆர்காவும் சரி, அவங்க பர்சனலாக அவங்களோட பர்சனல் கேரக்டர் சொல்கிறேன். ஓகே. செட் அவுட்டு முடிஞ்சு போகிறப்போ எங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் எப்போனாலும் எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க, எனக்கு எப்பயுமே கூப்பிடுங்க, ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ கைஸ் அப்படின்ட்டு போனாங்க. அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டிங்காக இருந்துச்சு. கேரக்டராகவும் சீரியஸ் கேரக்டராகவும் சொல்கிறேன், ரியல் லைஃப் கேரக்டராகவும் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபீமேல் கேரக்டரா இல்ல ம். நான் ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தேன். நான் கேட்டேன். இல்ல பரவாயில்ல, நேச்சுரலா வர்றதுதான் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நந்தா. எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். சரி உடனே வந்து சரிப்பா சொல்லுப்பா. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொல்லியிருந்தாரு உங்களோட கேரக்டர் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒண்ணு சொல்லுங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஃபீமேல் கேரக்டர் ஒண்ணு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடு சென்டருக்குன்ற அதுக்கு மீனிங். ஸோ நடுசென்டரோட மீனிங் என்னன்னு ஐ மீன் 2 விஷயமா சொல்லலாம். ஒரு விஷயம் பிகேவோட ஆங்கிள்லேருந்து வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபையான ஸ்கூலில் இருந்திருப்பான். ஆனால் அங்கேயும் அவன் பெருசாக செட் ஆக மாட்டான். அதை விட்டு கொஞ்சம் இறங்கி இங்கே வந்து இந்த கேபி ஸ்கூலில் இருந்தாலும் இங்கேயும் அவன் செட் ஆக மாட்டான். அவன் ஒரு நடுத்தரத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பான். எங்கேயுமே வந்து மிங்கிள் ஆக முடியாம ஒரு அவுட்லயர் மாதிரி இருப்பான். அதாவது லோ கிளாஸும் இல்லாமல் ஹை கிளாஸும் இல்லாமல் மிடில் கிளாஸாக இருக்குது நடுவில் இருப்பான். அதுதான் வந்து நடு சென்டரா இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் பாஸ்கெட்பால் கோர்ட்டோட அந்த சென்டர், நடு சென்டர். ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட் மீனிங் வந்துட்டு அந்த மாதிரி தான் அது இருக்கு. நடு சென்டர்ல இருந்து இப்போ இருக்க டீனேஜர்ஸ்க்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம், ஏன்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ட்ரக் அண்ட் இது. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சில்ட்ரனுக்கு வந்துட்டு ட்ரக்ன்றது வேற வேற விஷயங்களா இருக்கு. ஈவன் செல்போனா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், அதுவா இருக்கலாம். நீங்க என்ன வந்துட்டு சொல்லுவீங்க? எக்ஸாக்ட்லி அதுதான் சந்துருவோட கேரக்டரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நாட் பிகாஸ் அந்த வீடுன்ற மேட்டர் அவன் அதை யூஸ் பண்றான், ட்ரக்ன்ற விஷயம் எதனால யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவனுக்கு ஃபேமிலியில யாருமே பெரிய சப்போர்ட்டா கிடையாது. அவனுக்கு அங்கேயும் கனெக்ட் ஆக முடிய மாட்டேது, வீட்லயும் வந்து ஒரு பீஸ் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வரலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுமே யாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்லை. அவங்களுமே இதுக்குள்ளேயே இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆனா ஒன்ஸ் ஹி கெட்ஸ் ஃப்ரெண்ட், லைக் ஒரு நல்ல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சோடனே அவனுக்கு அந்த தேவைகள் இருக்காம போயிடும். ஸோ அதெல்லாமே மறைஞ்சிடும். ஸோ கெட்டிங் அ குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஓகே. நடு சென்டர்ல நடிச்ச செலிபிரிட்டிஸ்ல யார் வந்துட்டு உங்களுக்கு கிரஷ்? செலிபிரிட்டி கிரஷ் ஆஷா மேம் தான். எனக்கு ஆஷா மேம் தான். அவங்க தான் கிரஷ். எனக்கும் அவங்க தான் கிரஷ். அழகா இருப்பாங்க. அதே மாதிரி தான் நடு சென்டர் வந்து ஏன் பார்க்கணுன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. ஏன்னா எடுத்துட்டோம், கண்டிப்பா பார்த்துதான். இல்ல ஆல்ரெடி வந்து நல்லா போயிட்டு இருக்குது, நிறைய பேர் பேசுறாங்க நடு சென்டர் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எஸ், அதான் ப்ராபப்ளி வந்து ஒரு ஆக்சுவல் பசங்களோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், அவனுக்கு எப்படிலாம் வந்து மாறுறானுங்கன்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களோ இல்லை அதெல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பசங்களோட கேமரா எடுத்து வைக்கிறோன்றல அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்வியஸாக நடு சென்டர் பார்க்கலாம். ஸோ 17 எபிசோடுமே வந்திருக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.